3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க உங்களுக்காக. உங்க வீட்டுல உள்ள குழந்தைங்க, உங்க வீட்டுல உள்ள பெண்கள் வேலைக்கு போனா அவங்க குழந்தைகளை பாதுகாத்து கூட அதுக்கு ஒரு பக்கத்துல குழந்தைகள் பாதுகாப்பு மையம் அமைச்சு, தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு இடம் அமைச்சு 3 லட்சம் ரூபாய் உங்கள் கோடி 3 லட்சம் கோடி ரூபாய் பெண்கள் உயர்வுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இதில் தமிழக பெண்கள் பலன் பெற மாட்டார்களா? நிச்சயமாக தமிழக பெண்கள் பலன் பெறுவார்கள். நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கு 10 லட்சம் ரூபாயாக கல்வி கடன் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழக பெண்கள் பயன்பெற மாட்டார்களா? தமிழக மாணவர்கள் பலன் பெற மாட்டார்களா? இன்னொரு பெண்களிடம் நான் சொல்கிறேன், முத்ரா கடன் வங்கி, இந்த முத்ரா கடன் நீங்க எல்லாம் கூட பேங்க்ல போய் வாங்கி தொழில் முனைவராக மாறலாம். ஆக முத்ரா கடன்ல 20 லட்சமாக ஆகி இருக்கிறது. ஆக இந்த 20 லட்சம் இல்லைன்னா எல்லாரும் பேங்க்காரங்க கேட்டாங்க, எங்கெங்க கேரண்டின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, யாரு கேரண்டி தருவார் என்று மோடியிடம் சொல்லும் பொழுது, என் தாய்மார்களுக்கு என் அக்காக்களுக்காக நான் கேரண்டி தருகிறேன் என்று மோடி அவர்கள் சொன்னார். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த பட்ஜெட், தாய்மார்கள்லாம் நேரமும் ஆயிடுச்சு, நான் வர்றதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, நீங்களும் அதிகமாக வீட்டுக்கு போகணும். ஏன்னா நீங்க வீட்டுக்கு போகலன்னா அண்ணன்லாம் பசியோடு இருப்பாங்க. எங்கெல்லாம் தாய்மார்கள் வந்து இருக்கிறார்களோ அங்கே அண்ணன்மார்கள் எல்லாம் பசியோடு இருப்பாங்க, எனக்கும் புரிகிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக, மோடி அவர்கள் நமக்காக நல்ல பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று ஒன்றை மட்டும் சொல்றேன். ராகுல் காந்தி சொல்றாரு, பிஜேபி சக்கர வியூகம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது இந்த மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள் என்று. ராகுல் காந்தி அவர்களே, அது சக்கர வியூகம் அல்ல, சர்க்கரை வியூகம், இனிப்பான வியூகம். அந்த வியூகத்தினால் தமிழக மக்கள் மட்டுமல்ல, பாரத தேசத்து மக்கள் அனைவரும் இனிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது அந்த அல்வாக்கின்றது எதுக்கு அல்வாக்கின்றாங்க? அல்வாக்கின்றது என்னன்னா 8-9 நாள் உள்ள இருக்கணும், வெளியே வரக்கூடாது, பட்ஜெட்டோட ரகசியம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அல்வா கிண்டுவாங்க. ஆனா அந்த அல்வாவையே ராகுல் காந்தி சொல்றாரு, தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், அல்வா கிண்டுறதுக்கு பழங்குடியின மக்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த நாட்டில் ஜனாதிபதியாகவே ஒரு பழங்குடியின தலைவரை நியமித்தது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சி. உங்களின் குறுகிய புத்தி அல்வா கின்றதுக்கு பழங்குடியினை சார்ந்த நண்பர் இல்லையேன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அல்வா கின்றதுக்கு தேவையில்லை, ஆனா இந்த நாட்டை ஆள்வதற்கு, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதற்கு ஒரு பழங்குடியின தலைவர் தேவை என்று நாம் இன்று பழங்குடியின தலைவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறோம். பெண் தலைவர், நீங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெண் தலைவர். அதனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்று இந்த நாட்டு மக்கள் நன்றாக பலன் பெற வேண்டும் என்பதற்காக இன்று உங்களுக்கெல்லாம் நல்லதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஸ்டாலின் அரசு எந்த நல்ல திட்டமும் கொண்டு வரவில்லை என்பது மட்டுமல்ல, மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார்கள். தாய்மார்களை நன்றாக சிந்தியுங்கள். உங்களுக்கு இலவச பஸ் பேருந்தை கொடுத்துவிட்டு, ஆனால் உங்கள் வீட்டு குழந்தைகள் வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள். டெல்லியில உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, கடுமையான மழை, ஒரு 3 IAS படிக்க வேண்டும் என்று 3 குழந்தைகள் பயிற்சிக்கு போயிருக்காங்க. மழை வெள்ளத்தில் 3 பேர் உயிரிழக்கிறார்கள். அப்பொழுது டெல்லியை பார்த்து உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, இலவசம் 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 என்று கொடுத்துவிட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை நீங்கள் குலைக்கிறீர்கள் என்று. அதுதான் தமிழகத்தில் நடந்து வருகிறது. என்னை பொறுத்தமட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதில் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 1 கோடி இளைஞர்களுக்கு ஸ்கில் இந்தியா பயிற்சி கொடுக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஸ்டார்ட் அப் இந்தியா என்று தொழில் முனைவராக மாறப் போகிறார்கள். அது உங்கள் வீட்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதனால் மக்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், அதனால் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி
மழை வருவது போல் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மழை வந்தால் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் மழை வந்தால் குளங்கள் நிரம்பும், குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும். அதனால் மற்ற கட்சி தொண்டர்கள் என்றால் மழை வந்தால் பயப்படுவார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மழை வந்தால் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லி 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காகத்தான் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு உங்கள் அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி நாம் கடுமையான உழைப்பு இந்த மக்களுக்காக, இந்த பாமர மக்களுக்காக என்று சொல்லி 2026 சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.